டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி பார்க்குறோம். முதலீட்டினுடைய வகைகள். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது தன்னிச்சையான முதலீடு மற்றும் தூண்டப்பட்ட முதலீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து நம்ம பார்க்கும்போது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி அதை பார்க்குறோம். தன்னிச்சையான முதலீடுன்னு என்னென்னு சொல்லி பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நேஷனல் இன்கம், அதாவது முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், மெயின்லி டன் வித் த வெல்ஃபேர் மோட்டிவ் அண்டு நாட் ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ், லாப நோக்கமின்றி நலத்திற்காக முதலீடு மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு, பிரிட்ஜஸ், ஸ்கூல், சேரிட்டபிள் ஹவுஸ். இப்போ வந்து உதாரணமாக இது சொல்லணும்னா சாலைகள் அமைத்தல், பாலங்கள், பள்ளிகள், தொண்டு நிறுவனங்கள், இதெல்லாம் சொல்கிறாங்க லாப நோக்கம் இல்லாமல் செய்யக்கூடியதுன்னு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அஃபெக்டட் பை ரைஸ் இன் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், உயரும் கச்சா பொருட்கள் மற்றும் உழைப்பாளர்களோட ஊதியம் ஆகியவற்றை பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து எசென்ஷியல் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் அண்ட் அவுட் ஆஃப் டிப்ரெஷன், நாட்டு வளர்ச்சிக்கும் பொருளாதார மந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி பார்க்குறோம். அதாவது தன்னிச்சையான முதலீடுன்னு சொல்லுவாங்க தமிழில். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த எக்ஸ்பென்சர் ஆன் கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ தன்னிச்சையான முதலீடு என்பது வந்து பார்த்திங்கன்னா மூலதன திருச்சியினுடைய மீது ஆகும் செலவு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் எப்படி செயல்படக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த சேஞ்ச் இன் இன்கம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆர் ரேட் ஆஃப் ப்ராஃபிட். இது மாறுகின்ற வருமானம், வட்டி விகிதம், லாப விகிதத்தை வந்து சார்ந்ததாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிபெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நடவடிக்கையில் சுதந்திரமான எதையும் சாராத முதலீடு இது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்கம் இன் எலாஸ்டிக், த வால்யூம் ஆஃப் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த சேம் அட் லெவல்ஸ். இப்போ இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னிச்சையான முதலீடு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சியற்றது. தன்னிச்சையான முதலீடு வந்து அளவு எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கர்வ் இஸ் ஹரிசான்டல் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். தன்னிச்சையான முதலீட்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா கோடு எக்ஸ் அச்சுக்கு படிக்கடை இணைக்கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கடை வந்து எப்படி இருக்குன்னா இணைக்கோடாக இருக்கும். பாருங்கள், அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அச்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அந்த படிக்கடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹரிசான்டலாக ஒரு இணையாக பேரலாக எப்படி இருக்கும், படிக்கடையாக இருக்கும், இணைக்கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த எக்ஸ்ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஹெச்சில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கடையாக அந்த டயக்ராமில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டைம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டிப்ரெஷன் த கவர்மெண்ட் ட்ரை டு பூஸ்ட் த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தஸ் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கீ கான்செப்ட் இன் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. பொருளாதார மந்த காலத்தில் வந்து அரசு தன்னிச்சை முதலீட்டிற்கு ஊக்கமளிக்கும். நல பொருளாதாரத்தின் முக்கிய பகுதி தன்னிச்சையான முதலீடு ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெனரலி கவர்மெண்ட் மேக்ஸ் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் த வெல்ஃபேர் கன்சிடரேஷன். பொதுவாக அரசு வந்து நலத்தினை கருத்தில் கொண்டு தன்னிச்சையான முதலீட்டை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்தோன்னா நம்ம அதில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் ஒன்று அப்படி பார்க்குறோம். டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், தூண்டப்பட்ட முதலீடு, தன்னிச்சையான முதலீடு சொல்கிறாங்க. இது வந்து அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இண்டிபெண்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்ட முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா பிளானடு, இது வந்து தன்னிச்சையானது, அது திட்டமிடப்பட்டது. செகண்ட் பாயிண்ட் வந்து இன்கம் இன்எலாஸ்டிக், இது வருவாயை பொறுத்து நெகிழாதது. ஸோ அது வந்து இன்கம் எலாஸ்டிக், வருவாயை பொறுத்து நெகிழ்வதுன்னு சொல்கிறாங்க. வெல்ஃபேர் மோட்டிவ், இது நல நோக்கமுடையது. இது ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கமுடையது. தூண்டப்பட்ட ஊக்குவிக்கப்பட்ட முதலீடு இல்லை தூண்டப்பட்ட முதலீடுங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதலீட்டு சார்பினுடைய காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
The classical economics believed that investment depended exclusively on rate of interest. In reality, investment of decision depends on a number of factors. They are as a follows அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா இப்போ தொன்மை பொருளியல் அறிஞர்கள் வந்து முதலீட்டு வட்டி வீதத்தை வந்து மட்டுமே சார்ந்தது என்று கூறினார்கள். ஆனால் உண்மையில் முதலீடு பல காரணிகளை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொல்லி அவை கேள்வி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோன்னா இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பார்த்துருவோம். அதாவது பார்த்தோன்னா தூண்டப்பட்ட ஊக்குவிக்கப்பட்ட அந்த முதலீட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த எக்ஸ்பென்சர் ஆன் த ஃபிக்ஸ்டு அசட் அண்ட் ஸ்டாக்ஸ் which are required when level of income and demand in the economy goes up. பொருளாதார வளர்ச்சி அடையும் போது அதிகரிக்கின்ற வருமானம் வந்து மற்றும் தேவை உயர்வினால் ஏற்படும் நிலையான ஒரு சொத்து மற்றும் பங்குகள் மீதான செலவே தூண்டப்பட்ட முதலீடு ஆகும்னு சொல்கிறாங்க. இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவேட்டட். இது வந்து மெயினாக தூண்டப்பட்ட முதலீடுங்கிறது லாப நோக்கம் உடையதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு த சேஞ்சஸ் ஆஃப் த நேஷனல் இன்கம். இது வந்து பார்த்திங்கன்னா தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. Then next, the relationship between national income and induced investment is positive சொல்கிறாங்க. பாசிட்டிவ் டிகிரீஸ் இன் த நேஷனல் இன்கம் லீட்ஸ் டு டிகிரீஸ் இன் இன்டியூஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு வைஸ் வெர்சா. இப்போ வந்து இது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேசிய வருமானத்திற்கும் தூண்டப்பட்ட முதலீட்டிற்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. தேசிய வருமானம் குறைந்தால் தூண்டப்பட்ட முதலீடும் என்னவும் குறையும் மற்றும் தூண்டப்பட்ட முதலீடு வருமானம் நெகிழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்டியூஸ்டு இன்கம் இஸ் த இன்கம் எலாஸ்டிக்கு. அப்போ என்னாகும், தூண்டப்பட்ட முதலீடு என்னாகும் அப்படின்னா வருமானம் நெகிழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த பாசிட்டிவ்லி ஸ்லோப்டு ஆஸ் சோன் ஹியர்னு சொல்கிறாங்க. பின்வரும் நேர்மறை சாய்வு கோடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குது, ஒரு சாய்வாக இருக்கா பார்த்தீங்களா. இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு சாய்வாக என்னாவது அந்த கோடு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்த தன்னிச்சையான முதலீடு வந்து பார்த்தோன்னா ஒரு கிடைமட்டமாக ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, நம்ம வந்து இந்த பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா முதலீடு சார்புடைய காரணிகள் பார்க்குறோம். அதை வந்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொன்றா கையில் ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்க்குறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வட்டி வீதம், லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி நிலையற்ற தன்மை, தேர்டு வந்து பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட்டு அரசியல் சூழல், ஃபோர்த் ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷனு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம், அடுத்து வந்து பார்த்தோம்னா விகிதம், ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ் மூலதன பொருட்களுடைய இருப்பு, சிக்ஸ்த்து நெசசிட்டி ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸு புதிய பொருட்களுடைய தேவை, செவன்த் லெவல் ஆஃப் இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர்ஸு முதலீட்டாளர் வருமான அளவு, எயித் வந்து இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷன்ஸ் கண்டுபிடிப்புகள் புத்தாக்கமும், 9 வந்து பார்த்தோம்னா கன்சியூமர் டிமாண்டு நுகர்வு தேவை, பாலிசி ஆஃப் த ஸ்டேட்டு அரசு கொள்கை, 11th அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் மூலதனம் கிடைத்தல், 12 வந்து பார்த்தோன்னா லிக்விட் அசட்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களோட சொத்துக்களினுடைய ரொக்கத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹவவர் கீன்ஸ் contended that business expectations and profits are more important in deciding investment. கீன்ஸ் வந்து அவருடைய கருத்துப்படி வந்து பார்த்தோன்னா வாணிப எதிர்பார்ப்பு மற்றும் லாபம் ஆகியவை முதலீட்டு அளவை முடிவு செய்வதில் முக்கிய காரணிகளாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஹி ஆல்சோ பாயிண்டட் அவுட் தட் இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த எம்இசி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ மேலும் வந்து அவர் முதலீடு மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறன் மற்றும் வட்டி வீதத்தை வந்து பொறுத்து அமையும் என்கிறார். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா private investment is an increase in the capital stock such as buying a factory or machine. இப்போ தனியார் முதலீடு என்பது மூலதன இருப்பை வந்து அதாவது தொழிற்சாலை அல்லது இயந்திரங்களை வந்து அதிகரிக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து the marginal efficiency of capital states the rate of return on an investment project. இப்போ மூலதனத்தினுடைய இறுதிநிலை ஆக்கத்திறன் என்பது வந்து முதலீட்டு திட்டத்தில் வந்து கிடைக்கும் எதிர்பார்க்கப்படும் வருமானமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்கலி இட் ரெஃபர்ஸ் டு த ஆனுவல் பர்சன்டேஜ் ஈல்டு அவுட்புட் ஏர்னடு பை த லாஸ்ட் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கேபிட்டல். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இருக்கின்ற ஆண்டு உற்பத்தியில் ஏற்படும் இறுதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அலகு மூலதனத்தினால் வந்து ஏற்பட்ட உற்பத்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு பாயிண்ட் வந்து இஃப் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் இஸ் 5% அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இஸ் 4%, தென் இட்ஸ் ஒர்த் borrowing at 4% to get an expected increase in output of 5%. இப்போ மூலதன இறுதிநிலையை வந்து பார்த்தோன்னா ஆக்கத்திறன் 5% வட்டி வீதம் 4% இருக்கும்போது 4% வட்டியில் வந்து கடன் வாங்கினால் 5% உற்பத்தி வந்து எதிர்பார்க்கப்படுவதால் என்னவலாம் அப்போ என்னவலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது.
அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி போகிறோம். வட்டி விகிதத்திற்கும் முதலீட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த எக்கனாமி. இப்போ வட்டி விகிதத்திற்கும் முதலீட்டிற்கும் இடையே உள்ள உறவு எவ்வாறு பொருளாதாரத்தை பாதிக்கிறது என்பதை விளக்கப்படுகிறது. டைப்பிக்கலி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரெடியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் ஹையர் ரேட்ஸ் இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அண்ட் ரெக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஹேவ் எ ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டு பி ப்ராஃபிட்டபிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடன்களினுடைய மீதான வட்டி வீதம் வந்து உயரும்போது குறைவான முதலீடு நடைபெறும். ஏனெனில் வட்டி வீதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் போது என்ன ஆகும், கடன் பெறுவதற்கான செலவு வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இதனால் அதிக வருவாய் வந்து தரக்கூடிய இனங்களில் மட்டும் முதலீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வட்டி வீதமும் முதலீட்டு அளவும் சொல்லி அது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ முதலீட்டு அளவு அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஏறுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டயக்ராம் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கு. As the real cost of borrowing rises, fewer investment project are profitable. கடனுக்கான செலவு உண்மையாக உயரும்போது குறைந்த அளவு முதலீட்டில் லாபம் தரக்கூடிய இனங்களில் முதலீடு செய்வார். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரைஸ் ஃப்ரம் 5% to 8%, then we get a fall in the amount of investment from 100 crore to 8 crore. இப்போ 5%லிருந்து 7% வட்டி வந்து அதிகரித்தால் முதலீட்டினுடைய அளவு 100 கோடியிலிருந்து 80 கோடியாக குறைவதை காணலாம். வட்டி அதிகம்போது குறையும். In interest rates are increased, then it will tend to discourage investment because investment has a higher opportunity cost. முதலீட்டிற்கான செலவு அதிக அளவு வாய்ப்பு செலவாக இருப்பதால் வட்டி வீதம் குறையும் போது முதலீட்டை குறைக்கும் போக்கு வந்து ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, வித் ஹையர் ரேட்ஸ் இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் டு பாரோ மணி ஃப்ரம் ஏ பேங்க். இப்போ அதிக வட்டியோடு வங்கியில் இருந்து பணம் பெறுவது அதிக செலவிற்கு வழிவகுன்னு சொல்கிறாங்க. சேவிங் மணி, செகண்ட் பாயிண்ட், சேவிங் மணி இன் ஏ பேங்க் gives a higher rate of return. Therefore, using savings to finance investment as an opportunity காஸ்ட் ஆஃப் லோவர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். இப்போ வங்கியில் வந்து பணத்தை வந்து சேமிப்பதனால் அதிகப்படியான வட்டி அந்த ஈவு வீதம் வந்து கிடைக்கும். அதனால் சேமிப்பை வந்து நிதி முதலீட்டிற்கு பயன்படுத்துவதில் வந்து குறைந்த வட்டி செலுத்துவதற்கான வாய்ப்பு செலவாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. In interest rate rise, firms will need to gain a better rate of return to justify the cost of borrowing using savings. இப்போ வட்டி வீதம் அதிகரித்தால் நிறுவனம் என்னதும் ஆதாயத்தை அதிகரிப்பதற்கான தேவை வந்து பார்த்தோன்னா ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.